சிங்கப்பூரில் மெயினான இடம் சொன்னால் இதுதான். யாருமே மக்கள் கிடையாது, இருந்தாலும் அப்படியே நடந்து போகிறேன். அந்த என்ன சொல்கிறது, மேலே ஸ்கை பார்க்குன்னு சொல்லிட்டு மேலே கப்பல் பார்க் பண்ணியிருக்கேன். அந்த 3 பில்டிங் பாருங்கள், அந்த பார்த்தா தெரியுது. அந்த 3 மாடி 56 மாடி, 56 + 57. அந்த மாடியில் மேலே போயிட்டு நேற்றே ஆல்ரெடி டிக்கெட் வாங்கிட்டேன். இன்றைக்கி அப்படியே போய்ட்டு மேலே போய்ட்டு பார்த்துட்டு மறுபடியும் மேலேருந்து ஒரு வியூ போடலாம். ஹாய் ஹாய், வெரி நைஸ். ஓ, பெரிய பெரிய பில்டிங்காக இருக்கப்பா, எவ்வளோ உயரமாக்கிது பாருங்கள். ஹாய் 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 ஹாய். ஸோ மார்னிங் டைமில் வந்துருக்கனால மக்கள் யாருமே கிடையாது. ஈவினிங்கில் அன்றைக்கி வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சிங்கப்பூரில் சந்தோஷா பீச்சுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச இடம்னு சொன்னால் எல்லா இடமும் நல்லாயிருக்கு. ஸோ ஐ லைக் இட். சிங்கத்து வாயிலேருந்து தண்ணி வருதப்பா, அது அப்புறம் போகலாம். இப்போ நான் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, மேலே போய்ட்டு அப்புறம் தான் கீழே வரணும். ஸோ இப்போ மெயின் டார்கெட் ஸ்கை பார்க்கு மேலே போய்ட்டு வரணும். அதாவது சின்னம்பத்திரியில் வந்து அந்த அதுக்குள்ளே அந்த ஆப்பிள் மொபைல் ஷோரூம்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கேயும் போய்ட்டு பார்க்கலாம்.